ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆஷ பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 2 பிரபஞ்சத் தோற்றம் அத்தியாயம் 8 பரீட்சித்து மகாராஜனின் கேள்விகள் பதம் 5 பிரவிஷ்ட கர்ண ரந்திரேன ஸ்வானாம் பாவ சரோருகம் துனோதி சமலம் கிருஷ்ண சலிலஸ்ல யதாச்சரத். மொழிபெயர்ப்பு. பரமாத்மாவான பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சபத் அவதாரமாக ஸ்ரீமத் பாகவதத்தின் வடிவில் தன்னுணர்வு பெற்ற ஒரு பக்தனின் இதய தாமரைக்குள் புகுந்து நீரின் கலக்கத்தை இலையுதிர்கால மழை போக்குவதைப் போல பௌதிக சகவாசத்தால் விளைந்த காமம், கோபம், லோபம், பேராசை முதலான அழுக்குகளை போக்கிவிடுகிறார். பொருளுரை. பகவானின் ஒரே ஒரு தூய பக்தரால் உலகின் எல்லா வீழ்ந்த ஆத்மாக்களையும் விடுவிக்க முடியும் என்று சொல்லப்படுகிறது. இவ்வாறாக நாரதர் அல்லது சுகதேவ கோஸ்வாமியை போன்ற ஒரு தூய பக்தரின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவனாக இருப்பவனான நாரதருக்கு பிரம்மதேவர் அதிகாரம் அளித்ததைப் போன்று தனது ஆன்மீக குருவால் அதிகாரம் அளிக்கப்படுவான். இத்தகையவன் தனது தூய பக்தியின் வலிமையால் தன்னை மட்டுமல்லாமல் உலகையும் விடுவிக்க முடியும். கலங்கிய நீர்த்தேக்கங்களின் மேல் விழும் இலையுதிர் கால மழையின் ஒப்புவமை மிகவும் பொருத்தமானதாகும். மழைக்காலத்தில் ஓடைகளின் நீரெல்லாம் கலங்கி விடுகிறது. ஆனால் இலையுதிர் காலமான ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் மிதமான மழை பெய்கிறது. இவ்வேளையில் உலகம் முழுவதிலும் உள்ள ஆறுகளின் கலங்கிய நீர் உடனே தெளிந்து விடுகிறது. சில ரசாயன பொருட்களை கலப்பதால் தலைநகரிலுள்ள நீர்த்தேக்க தொட்டியை போன்ற ஒரு சிறிய நீர் சேமிப்பை சுத்தப்படுத்தி விடலாம். ஆனால் இத்தகைய மிகச்சிறிய முயற்சியால் ஆறுகளைப் போன்ற எல்லா நீர்த்தேக்கங்களையும் சுத்தப்படுத்துவது சாத்தியமல்ல. ஆனால் பகவானின் சக்தி வாய்ந்த தூய பக்தர் ஒருவர் தம்மை காப்பாற்றிக் கொள்வதோடல்லாமல் அவரது சகவாசத்தில் உள்ள இன்னும் பலரையும் கூட காப்பாற்ற முடியும். அதாவது அனுபவ அறிவு அல்லது யோகாபியாச முறைகளைப் போன்ற மற்ற முறைகளால் கலங்கப்பட்ட தன் சொந்த இதயத்தை மட்டுமே ஒருவனால் சுத்தம் செய்ய முடியும். ஆனால் பகவானிடம் மேற்கொள்ளப்படும் பக்தி தொண்டு மிகவும் சக்தி வாய்ந்தது என்பதால் தூய பக்தரின் பக்தி தொண்டு பொதுமக்களின் இதயங்களையும் தூய்மை செய்யக்கூடியதாகும். பகவானின் உண்மையான பிரதிநிதிகளான நாரதர், சுகதேவ கோஸ்வாமி, பகவான் ஸ்ரீ சைத்தன்யா, 6 கோஸ்வாமிகள், மேலும் அண்மையில் ஸ்ரீல பக்தி வினோத தாக்கூரர் மற்றும் ஸ்ரீமத் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரர் ஆகியோரை போன்றவர்களால் அவர்களுடைய சக்தி வாய்ந்த பக்தி தொண்டால் எல்லோரையும் விடுவிக்க முடியும். ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்பதால் ஒருவன் பகவானுடனான தனது நித்திய உறவை உணர்கிறான். இவ்வுறவுகள் தாசன், தோழமை, தாய்ப்பாசம் மற்றும் காதலன்பு ஆகியவையாகும். நாரதரை போன்ற தூய பக்தர்கள் அனைவரும் தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்கள் மட்டுமல்லாமல் ஆன்மீக தூண்டுதலின் காரணமாக அவர்கள் இயல்பாகவே பிரச்சார தொழிலிலும் ஈடுபட்டிருந்தனர். இவ்வாறாக பௌதிக குணங்களில் சிக்கிக் கிடந்த பல இறங்கத்தக்க ஆத்மாக்களை அவர்கள் விடுவித்தனர். அவர்கள் ஸ்ரீமத் பாகவதத்தை எப்பொழுதும் செவியுற்றதன் மூலமாகவும் வழிபாட்டின் மூலமாகவும் பாகவத கொள்கைகளை பின்பற்றியதால் மிகவும் சக்தி பெற்றவர்களாயினர். இத்தகைய செயல்களினால் இதயத்தில் குவிந்துள்ள அழுக்குகள் பகவானால் தூய்மை செய்யப்பட்டு விடுகின்றன. பகவான் எப்பொழுதுமே ஜீவராசிகளின் இதயத்தில் இருக்கிறார். ஆனால் ஒருவரின் பக்தி தொண்டின் மூலமாக அவர் வெளிப்படுகிறார். அறிவாலோ யோக முறைகளாலோ இதயத்தை தூய்மைப்படுத்துவது இப்போதைக்கு சரியானதாக இருக்கக்கூடும். ஆனால் அது சிறிய நீர்த்தேக்கத்தை இரசாயன முறைகளால் சுத்திகரிப்பதற்கு ஒப்பானதாகும். நீரை தெளிவுபடுத்தும் இம்முறை இப்போதைக்கு தாக்குப்பிடிக்கக்கூடும். நீரிலிருந்த அழுக்குகளும் அடியில் படிந்துவிடக்கூடும். ஆனால் சிறு கிளர்ச்சியால் அனைத்தும் கலங்கிவிடுகிறது. பகவானிடம் ஆற்றப்படும் பக்தி தொண்டு மட்டுமே இதயத்தை தூய்மைப்படுத்துவதற்கு ஏற்ற ஒரே முறை என்பதே இதன் கருத்தாகும். ஆயினும் மற்ற முறைகள் வெளித்தோற்றத்தில் நன்மை தருபவையாக காணப்பட்டாலும் மனக்கிளர்ச்சியின் காரணத்தால் மீண்டும் கலங்கிவிடக்கூடிய அபாயம் இருக்கிறது. மாயையின் பிடியிலிருந்து விடுபடுவதற்கு சிபாரிசு செய்யப்பட்டுள்ள மிகச்சிறந்த முறை எப்பொழுதும் ஒழுங்காக ஸ்ரீமத் பாகவதத்தை கவனத்துடன் செவியுற்று பகவானின் பக்தி தொண்டில்